குட் ஈவினிங் எவ்ரிவான். இன்றைய வகுப்பில் நாங்கள் பார்க்க இருப்பது தனியார் உரிமை வணிகம் ஒன்றின் நிதி கூற்றுக்கள். அதாவது ஏ லெவல் சிலபஸ் சாப்டர் 6 அக்கவுண்டிங்ல தனியார் உரிமை வணிகம் ஒன்றின் நிதி கூற்றுக்கள். அப்ப தனியார் உரிமை வணிகம் ஒன்றின் நிதி கூற்றுக்கள் எனும் போது தனி நிறுவனங்கள், உங்களுக்கு தெரியும், தனியார் உரிமை ஒரு நபர உரிமையை கொண்ட நிறுவனங்கள். சாதாரணமாக எங்கட பேச்சு வழக்குல சொல்ல போனால் எங்கட பகுதிகளில் உள்ள வியாபார நிறுவனங்கள், கடைகள் என்று நாங்கள் சொல்லுவோம். அவங்க எல்லாரையும் பாத்தீங்கன்னா ஒரு தனியால் உரிமையாக காணப்படும். அவங்க ஒரு தனி உரிமை, அதாவது அவர்களே மூலதனம் விட்டு அவர்களே வியாபாரத்தை ஆரம்பிப்பார்கள். அவ்வாறானதுதான் தனி உரிமை. அவர்களே நிர்வாகத்திலும் ஈடுபடுவார்கள். வேறு நபர்களையும் நிர்வாகத்தில் ஈடுபட வைக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் மூலதனம் ஈடுபடுத்துவர் ஒருவராக காணப்படுவார். அந்த தனி உரிமை நிறுவனங்கள் கணக்கு வைத்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். அதன் போதுதான் நிதிக்கூற்றுகள் தயாரிக்கப்படும். அவ்வாறான நிதிக்கூற்றுகள் சாதாரண நிதிக்கூற்றுகளாக காணப்படும். அங்கே தனியார் உரிமை வணிகம் ஒன்றில் பின்பற்றக்கூடிய, அதாவது அமுல்படுத்தக்கூடிய நிதிக்கூற்றுகளாக நாங்கள் இலாப நட்ட கூற்று, இலாப மற்றும் நட்ட கூற்று என்று நாங்கள் சொல்லலாம், அல்லது வருமான கூற்று, வருமான கூற்று, இன்கம் ஸ்டேட்மெண்ட் என்று நாங்கள் சொல்லுவோம். இரண்டாவது நிதி நிலைமை கூற்று, நிதி நிலைமை கூற்று, ரைட், பைனான்சியல் பொசிஷன் ஸ்டேட்மெண்ட் என்று நாங்கள் சொல்லுவோம். நிதி நிலைமை கூற்று. இந்த இரண்டும் தான் பொதுவாக தனியார் உரிமை வணிகம் ஒன்றில் நடைமுறையில் உள்ளது. ரைட், இதனை நாங்கள் கற்றால் சரி. இதனை கற்பதற்கு சில சீராக்கங்கள், செம்மையாக்கல்கள் கணக்குகளில் தரப்படும். அந்த செம்மையாக்கல்களை செய்வதன் ஊடாகத்தான் நாங்கள் இந்த நிதிக்கூற்றுக்களை செய்து கொள்ளலாம். ஆகவே கணக்குகள் தரப்படுகின்ற போதோ அந்த நிதிக்கூற்றுக்கள் பரீட்சை மீது தரப்பட்டு மேலதிக தகவல்களாக செம்மையாக்கல்கள் அல்லது சீராக்கல்கள் சில தரப்படும். அட்ஜஸ்ட்மெண்ட் நாங்கள் சொல்லி, அவ்வாறான செம்மையாக்கல்களை நாங்கள் படித்ததன், அதாவது செய்ததன் பின்னர் செய்துதான் அந்த முடிவு கணக்குகளை, நிதிக்கூற்றுகளை தயாரிக்க வேண்டும். இலாபம் மற்றும் நட்ட கூற்று, அடுத்தது நிதி நிலைமை கூற்று என்பவற்றை தயாரிக்க வேண்டும். இப்ப நாங்க அந்த சீராக்கங்களை படிக்க வேண்டும். அந்த சீராக்கங்களை நாங்கள் செய்து முடித்ததன் பின்னர் தான் இந்த முடிவு கணக்குகளை நாங்கள் தயாரிப்போம். ஆகவே நாங்கள் இப்ப ஒவ்வொரு சீராக்கங்களாக நாங்கள் படிக்க இருக்கின்றோம். முதலாவதாக நாங்கள் படிக்க இருக்கிறது ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது இருப்பு சீராக்கங்கள் அல்லது இருப்பு தொடர்பான செம்மையாக்கங்கள். இதைத்தான் நாங்கள் படிக்க இருக்கின்றோம். இவ்வாறான சீராக்கங்களில் இருப்பு தொடர்பான சீராக்கங்கள், அட்டுறுக்கள் முற்பணங்கள் தொடர்பான சீராக்கங்கள், அதே மாதிரி இபிஎஃப் இடிஎஃப் தொடர்பான சீராக்கங்கள், அதே மாதிரி ஐயக்கடன் அறவிட முடியா கடன் தொடர்பான சீராக்கங்கள். இவ்வாறான சீராக்கங்கள் நாங்கள் ஒவ்வொன்றாக படித்து தேர்ச்சி பெற்றுத்தான் இந்த நிதிக்கூற்றுக்களை தயாரிக்க வேண்டியுள்ளது. ஆகவே நான் தற்பொழுது எடுக்கின்றது இருப்பு சீராக்கம் சம்பந்தமாக டியூட் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது பிடிஎஃப் வடிவில். அதனைத்தான் நாங்கள் தற்பொழுது படிக்க இருக்கின்றோம். பாருங்கள், முதலாவதாக தனியார் உரிமை வணிகம் ஒன்றின் நிதிக்கூற்றுக்களை தயாரிக்கின்ற போது செய்யப்பட வேண்டிய செம்மையாக்கல்கள் என்று பெறப்பட்டிருக்கின்றது. தனியார் உரிமை வணிகம் ஒன்றின் நிதிக்கூற்றுக்களான வருமான கூற்று மற்றும் நிதி நிலைமை கூற்று ஆகியவற்றை தயாரிக்கின்ற போதோ இரட்டை பதிவுக்குட்படுத்தப்படாத அல்லது தவறாக பதிவிடப்பட்ட விடயங்களை செம்மையாக்கம் அல்லது சீராக்கம் செய்ய வேண்டியது இன்றியமையாததாக காணப்படுகிறது. அப்ப நாங்க உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நிதிக்கூற்றுக்களை தயாரிப்பதற்கு செம்மையாக்கங்களை நாங்கள் செய்து முடித்தல் வேண்டும். இதன் அடிப்படையில் செம்மையாக்கம் செய்யப்பட வேண்டிய விடயங்கள் பின்வருமாறு சொல்லி ஒரு 6 வகையான செம்மையாக்கங்கள் தரப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், வியாபார இருப்புகள் தொடர்பான செம்மையாக்கல்கள், அட்டுறுக்கள் மற்றும் முற்பணங்கள் தொடர்பான செம்மையாக்கல்கள், ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்களுக்கான பெருமான தேர்வு செய்தல் தொடர்பான செம்மையாக்கல்கள், அடுத்தது அறவிட முடியா கடன் மற்றும் ஐயக்கடன் தொடர்பான செம்மையாக்கல்கள், பெறுமதி சேர் வரி தொடர்பான செம்மையாக்கல்கள், ஊழியர் சேமலாப நிதி இபிஎஃப் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதி இடிஎஃப் தொடர்பான செம்மையாக்கல்களை நாங்க படிக்க வேண்டி உள்ளது. ஆகவே நாங்க இந்த செம்மையாக்கல்களை ஒவ்வொன்றா செய்வதன் மூலம்தான் நீங்கள் தேர்ச்சி பெறுவீர்கள். அது இந்த தேர்ச்சி பெறுவதன் மூலம் தான் பின்னர் உங்களுக்கு பாட்டுல கம்பெனி கணக்கு இருக்கின்றது, அதற்கும் இது பிரயோசனமாக காணப்படும். முதலாவதாக நாங்க பார்க்க போகிறது வியாபார இருப்புகள் தொடர்பான செம்மையாக்கல்களை தான் முதலாவதாக பார்க்க போறோம். அதுலயும் ஒன்று இறுதி இருப்பு செம்மையாக்கம். வியாபார இருப்புகள் ஆரம்ப இருப்பு காணப்படும், இறுதி இருப்பு காணப்படும், இடையில நடைமுறை வேலை இருப்புன்னு சொல்லி ஒன்று இருக்குது. இதுல கூடுதலாக செம்மையாக்கல் ஆக வருவது
வியாபார கணக்குகளை பொறுத்த வரைக்கும் செம்மையாக்கல்களாக வருவது இறுதி இருப்பு. இந்த இறுதி இருப்பை எவ்வாறு வருவது? இந்த இறுதி இருப்பு தொடர்பாக அனிவாரிய கட்டாயமாக செம்மையாக்கல் வந்தே தீரும். எந்த கணக்கு போனாலும் நீங்க இறுதி இருப்பு தொடர்பான செம்மையாக்கல் செய்தியாக வேண்டும். கம்பெனி கணக்குகளுக்கு கட்டாயம் வந்தது. சோ நாங்க தெளிவாக படிக்க வேண்டும். அதுல பாருங்க, இறுதி இருப்பு என்றா என்னன்னு சொல்ல, ஒரு நிறுவனத்துல இறுதி இருப்பு என்பது நீங்க விற்பனைக்காக, மீள் விற்பனைக்காக கொள்வனவு செய்து விற்கப்படாமல் காணப்படுகின்ற பொருட்கள் தான் இறுதி. மீள் விற்பனைக்காக கொள்வனவு செய்து நிதியாண்டின் இறுதியில் விற்கப்படாமல் கையில் உள்ள இருப்பத்தான் இறுதி இருப்பு சொல்லும். அதாவது எஞ்சிய இருப்பு விற்கப்படாமல். இப்ப நீங்க கொள்வனவு செய்றீங்க பொருட்களை மீள் விற்பனை செய்வதற்காக கொள்வனவு செய்றீங்க, 1 லட்சம் ரூபாய் பொருளை கொள்வனவு செய்றீங்க. இதுல விற்பனை செய்றீங்க 75,000 ரூபாய் பொருளை விற்பனை செய்றீங்க. அப்ப விற்கப்படாமல் இருக்கின்றது எவ்வளவு? இதுதான் விற்கப்படாமல் உள்ள பொருள். விற்கப்படாமல் உள்ளவை கையில் உள்ளது. விற்கப்படாமல் காணப்படுவது எவை? 25,000 ரூபாய் பேலன்ஸாக காணப்படும். இதுதான் இறுதி இருப்பு என்று நாங்க சொல்லுவோம். இதுதான் இறுதி இருப்பு. கொள்வனவு செய்யறோம் 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்களை, அதுல விற்பனை செய்யறோம் 75,000 ரூபாய் பெறுமதியான பொருட்களை. விற்றால் பேலன்ஸ் கையில் உள்ள விற்கப்படாமல், நல்லா பாருங்க, விற்கப்படாமல் காணப்படுகின்ற இருப்பு 25,000. இதுதான் நிதியாண்டின் இறுதியில் காணப்படுமாக இருந்தால் இதனை சொல்வது இறுதி இருப்பு. இறுதி இருப்பு இதுதான் இறுதி இருப்பு. உற்பத்தி நிறுவனங்களை பொறுத்தவரை, இது வியாபார நிறுவனங்களுக்கு. உற்பத்தி நிறுவனங்களை பொறுத்தவரை உற்பத்தி செய்யப்பட்டு விற்கப்படாமல் காணப்படுகின்ற பொருள் தான் இறுதி இருப்பாக காணப்படும். அங்கே மூலப்பொருள் இருப்பும் காணப்படும். மூலப்பொருள் இருப்புங்கிறது உற்பத்திக்காக கொள்வனவு செய்யப்பட்டு உற்பத்தி செய்யப்படாமல் காணப்படுகின்ற இருப்பு தான் மூலப்பொருள் இறுதி இருப்பது நாங்க சொல்லுவோம். அதை நாங்க படிக்க வேண்டி இருக்கின்றது. சோ நாங்கள் தற்பொழுது வியாபாரத்துடன் தொடர்புடைய முடிவு பொருள் இறுதி இருப்பு தான் இது. விற்பனைக்கான முடிவு பொருள் இறுதி இருப்பாக காணப்படும். அதாவது மீள் விற்பனைக்காக நாங்கள் கொள்வனவு செய்து எங்களோட நிறுவனத்துல விற்பனை செய்யப்படாமல் எஞ்சியதாக காணப்படுவதுதான் இறுதி இருப்பு. நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். இந்த வசனங்களை நல்லாக பிடித்துக் கொள்ள வேண்டும். ரைட். இப்ப பாருங்க, வியாபார இந்த இறுதி இருப்பு எங்கே பதிவிடப்படும்? வியாபார கணக்கில் பதிவிடப்படும் ஒரு பதிவு. எல்லா செம்மையாக்கள் ஒவ்வொன்றுக்கும் 2 பதிவுகள் உண்டு கட்டாயம். உங்களுக்கு தெரியும், ஒரு வரவும் ஒரு செலவு பதிவும் காணப்படும். எதை எடுத்தாலும் அங்கே 2 பதிவுகள் காணப்படும். செம்மையாக்கல்களுக்கு கட்டாயம் 2 பதிவுகள் செய்தியாகும். ஆகவே இருப்புக்களை நீங்கள் பதிவிட வேண்டிய கணக்கு, அதாவது நிதி கூற்றுக்கள், 2 வகையான நிதி கூற்றிலும் இருப்புக்கள் பதிவிடப்படும். அதாவது இறுதி இருப்பு, நன்றாக மறந்துவிடக் கூடாது, இறுதி இருப்பு 2 வகையான கூற்றுக்களிலும் பதிவிடப்படும். என்னென்ன கூற்று? வருமான கூற்றிலும் பதிவிடப்படும், நிதி நிலைமை கூற்றிலும் பதிவிடப்படும். அவை 2 பதிவுகள் நீங்கள் வைத்தே ஆக வேண்டும். இந்த இறுதி இருப்பு வியாபார கணக்கில் காட்டப்படும். வருமான கூற்று என்பது வியாபார கணக்கில் நான் சொல்லுகிறேன், வியாபார கணக்கில் காட்டப்படும். அடுத்தது நிதி நிலைமை கூற்றில் காட்டப்படும். நிதி நிலைமை கூற்றில் நீங்கள் படித்திருக்கிறீர்கள். நாங்கள் கணக்கீட்டு சமன்பாடு படித்த போது நிதி நிலைமை கூற்று செய்து பார்த்திருக்கிறோம். நடைமுறை அல்லா சொத்து, நடைமுறை சொத்து என்று காணப்படும். அங்கே நடைமுறை சொத்தின் கீழ் பதிவிடப்படும். இறுதி இருப்பானது நடைமுறை சொத்தின் கீழ் பதிவிடப்படும். இந்த இறுதி இருப்பை பதிவு செய்வதற்குரிய நாட்குறிப்பு பதிவு. இப்ப இறுதி இருப்பிட பெறுமதி 25,000 ரூபாய். இதனை பதிவிடுவதற்கான நாட்குறிப்பு பதிவு. அப்ப ஒரு கணக்குல தார 31/3/2025 முடிவடைந்த ஆண்டுக்கான இருப்பின் பெறுமதி ரூபாய் 25,000 என்று தந்தால் அது மீனிங் அதுல கருத்து அவர் பதிவு செய்யவில்லை, எங்களை பதிவு செய்ய சொல்ற. அப்ப இரட்டை பதிவு செய்ய வேண்டும். ஆகவே அதற்குரிய இரட்டை பதிவு இறுதி இருப்பு கணக்கு வரவு. இதுதான் இறுதி இருப்பு பதிவுக்குரிய இரட்டை பதிவு. இறுதி இருப்பு கணக்கு வரவு. ஏன்? அது ஒரு நடைமுறை சொத்து. இறுதி இருப்பு சொத்தாக காணப்படும், நடைமுறை சொத்தாக காணப்படும். அதன் நடைமுறை சொத்தெல்லாம் வரவில் பதிவிடப்படும். இறுதி இருப்பு கணக்கு வரவு. வியாபார கணக்கு செலவு. வியாபார கணக்கு செலவு. வியாபார கணக்கு செலவு. வியாபார கணக்கு செலவு. ஆகவே இங்க இந்த இறுதி இருப்புட கருத்து என்னன்னா, நிதி நிலைமை கூற்றில் பதிவிடப்படும். இறுதி இருப்பு கணக்குங்கிறது நிதி நிலைமை கூற்றில் பதிவிடப்படும். நடைமுறை சொத்தின் கீழ் நிதி நிலைமை கூற்றில் பதிவிடப்படும். உதாரணம் 1 பாருங்க. நிறுவனத்தின் நிதியாண்டின் இறுதியில், அதாவது 31/3/2025 காணப்பட்ட இருப்புகளின் பெறுமதி ரூபாய் 250,000 அதாவது 31/3/2025 நிதியாண்டு முடிவடைகின்றது.
அந்த நிதியாண்டின் இறுதியில் காணப்படுகின்ற இருப்புகளின் பெறுமதி, அதாவது இறுதி இருப்பு, அந்த இறுதி தேதியில தரப்படுமாக இருந்தால் இறுதி இருப்பு 250 இவ்வாறு தான் தருவார். அவை இவ்வாறு தந்தால் எங்களுக்கு விளங்கணும் இது ஒரு சீராக்கம், அதாவது இந்த இறுதி இருப்பு கணக்குகளில் பதிவிடப்படவில்லை, ஆகவே நாங்கள் பதிவு செய்ய வேண்டும். ஆகவே சீராக்கம் எல்லாத்துக்கும் 2 பதிவுகள் உண்டோ, நாங்கள் பதிவிட செய்ய வேண்டும். இங்கே கேள்வி வினா 2 கேட்கின்றார். முதலாவது வினா, இது எவ்வளவு நிதி கூற்றுக்களில் பதிவு செய்யப்படும், அதாவது எந்தெந்த நிதி கூற்றுக்களில் பதிவு செய்யப்படும் என்று கேட்கிறார். முதலாவது கேள்வி. ஆகவே உங்களுக்கு தெரியும் இறுதி இருப்பு 2 நிதி கூற்றுகளிலும் பதிவு செய்யப்படும். ஒன்று வியாபார கணக்கு, வியாபார கணக்கு அல்லது வருமான கூற்றலும் போடலாம், அல்லது இலாப நட்ட வியாபார இலாப நட்ட கூற்றலும் போடலாம். வருமான கூற்று. இரண்டாவது நிதி நிலைமை கூற்று, இரண்டிலும் பதிவிடும் நிதி நிலைமை கூற்று. இரண்டாவது கேள்வி, இறுதி இருப்பினை பதிவிடுவதற்கான இரட்டை பதிவு அல்லது நாட்குறிப்பு பதிவு விளம்பல் அவசியம் இல்லை என்று சொல்ல. ஆக இரண்டாவது இறுதி இருப்பினை பதிவிடுவதற்கான நாட்குறிப்பு பதிவு. அப்ப இறுதி இருப்பினை பதிவிடுவதற்கான சாதாரண நாட்குறிப்பு பதிவு நாங்கள் தற்பொழுது பார்த்தது இறுதி இருப்பு கணக்கு வரவு, வியாபார கணக்கு செலவு, வியாபார கணக்கு செலவு. இதுதான் இறுதி இருப்பினை பதிவிடுவதற்கான நாட்குறிப்பு பதிவு. இந்த இருப்புகளுடன் தொடர்பாக சில செம்மையாக்கல்கள் காணப்படுகின்றது. இருப்புகளுடைய தொடர்பு, அதாவது இருப்புகள் என்றால் வியாபாரத்தில் காணப்படுகின்ற விற்பனைக்காக வைத்திருக்கப்படுகின்ற பண்டங்கள், பொருட்கள், சரக்கிருப்புகள், இருப்புகள், தொக்குகள் என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த சொல்லுகளை நீங்க தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். தொக்குகள், சரி, நான் எழுதுறேன் பாருங்க. இருப்புக்கள், பண்டங்கள், சரக்கிருப்புகள், தொக்குகள், வியாபார இருப்புகள் சொல்லுவாங்க, பொருட்கள். ஏன் நான் இந்த சொல்லுகளை சொல்றேன், தொக்குகள் என்று சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களோ தெரியாது. ஏன் நான் சொல்லித்தாரேன் என்று சொன்னால், இந்த இறுதியாக இடம்பெற்ற பேப்பர் 2025 இடம்பெற்ற எடுத்தார்கள். அவங்களோட பேப்பர்ல ஒரு சொல் அது என்ன கணக்கு வகை கேட்டு இருந்துச்சு. நீங்க பார்த்திருந்தா தெரியும். உட்காவுகை, உட்காவுகை. இது உண்மையிலேயே பழைய சிலபஸ்ல நாங்க படிச்ச சொல். ஆனால் புதிய சிலபஸ்ல யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை, சொல்லிக் கொடுப்பதில்லை. அது இல்லாமல் இருந்து அதற்கு பதிலாக நாங்கள் பயன்படுத்துற சொல்லாக இருந்தது உட்சுமை கூலி, உட்சுமை கூலி, உள்வந்த வண்டி கூலி, உள்வந்த வண்டி கூலி. இவ்வாறான சொற்கள் தான் நாங்க படித்திருந்தோம். உட்காவுகை என்றாலும் காவுகை, கொண்டு வரது, உள்ளுக்கு கொண்டு வரக்கூடிய கூலி. ஆகவே நிறைய மாணவர்கள் இதை செய்யவில்லை. இது என்ன வகையான கணக்கு கேட்டிருது. உட்காவுகை, இந்த உட்சுமை கூலி அல்லது உள்வந்த வண்டி கூலி என்ன வகையான கணக்கு வகை, நிறைய மாணவர்கள் செய்யவில்லை. என்றால் அந்த வேர்ட் தெரியா. உட்சுமை கூலி என்பது எல்லாருக்கும் தெரியும், பிரபல்யம். உள்வந்த வண்டி கூலி தெரியும், உட்காவுகை தெரியாமல் செய்யவில்லை. ஆகவே அநியாயமாக அந்த மார்க்ஸ் விளக்கப்படும். ஆகவே இந்த சொல்லுகளை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். படிப்பிக்கின்ற போதே பக்கத்தில் எழுதி வைத்துக். இப்ப பாருங்க, அந்த இருப்புகளுடன் தொடர்புடைய செம்மையாக்கல்கள்ல சில செம்மையாக்கல்கள் காணப்படுகிறது. அந்த இருப்பு வழியில் சரக்காக காணப்படும். அந்த இருப்பு வழியில் சரக்காக காணப்படும். அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி விற்பனை செய்க அன்றில் திருப்புக என்ற அடிப்படையில் விற்பனை செய்யப்பட்ட பண்டங்கள் விற்கப்படாமல் இருப்பது. விற்பனை செய் அல்லது திருப்புக என்ற அடிப்படையில் விற்பனை செய்யப்பட்ட பண்டங்கள் விற்கப்படாமல் காணப்படுகின்ற நிலைமை. அதே மாதிரி விற்பனை செய்யப்பட்டும் நிறுவனத்தை விட்டு அகற்றப்படாத பண்டங்கள், விற்பனை செய்யப்பட்டும் நிறுவனத்தை விட்டு அகற்றப்படாத பண்டங்கள். அதே மாதிரி இருப்பு சேதமடைதல் தொடர்பான நட்டம், இருப்பு சேதமடைதல் தொடர்பான நட்டம். அதே மாதிரி இருப்பு நன்கொடையாக வழங்குதல், பொருட்களை நன்கொடையாக வழங்குதல். அதே மாதிரி இருப்புகளை பற்றுதல், உரிமையாளர் எடுத்துச் செல்லுதல். அப்ப இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு என்ன பதிவுகளை மேற்கொள்வது எவ்வாறு என்பது படிக்க வரும்.
இவை அனைத்தும் இருப்புகளுடன் தொடர்புடையவை. ஆகவே அதனை நாங்கள் அதுல பாருங்கள், வழியில் சரக்குக்கான செம்மையார். வழியில் சரக்கு என்பதனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வழியில் சரக்கு, இப்ப வழியில் சரக்கு என்றா என்னன்னு சொன்னால், நிறுவனம் கொள்வனவு செய்த பொருள். நிறுவனம் கொழும்புல இருக்கிற ஒரு ஆள்கிட்ட கொள்வனவு செய்யுது. நான் அம்பாறையில இருந்து கொழும்புல இருக்கிற ஒரு நிறுவனத்திட்ட இருந்து கொள்வனவு செய்யறேன். அப்ப கொள்வனவு செய்தால் அந்த பொருள் பில் வந்துச்சு. இப்ப பாருங்க, இது அம்பாறை, இது களம், இது ஒரு நிறுவனம் எக்ஸ், இவர் ஏங்கிற நிறுவனம். இந்த ஏங்கிற நிறுவனம் எக்ஸ்ங்கிற நிறுவனம் பொருட்களை கொள்வனவு செய்தார். அப்ப களம்புல இருந்து அம்பாறைக்கு பொருள் வரணும். இது கொள்வனவு, அம்புக்குரிய பாருங்க கொள்வனம். அப்ப இவங்க அனுப்புறாங்க ஒரு லொரியில, ரைட், ஒரு லொரியில பொருள் அனுப்பப்படுது. ரைட், ஒரு லொரியில பொருள் அனுப்பப்படுது. அந்த லொரி இப்படியே வருது. வரக்கொலை கண்டியில வச்சு பிரேக் டவுன், உடைஞ்சிச்சு, பழுதாச்சு. ரைட், இப்ப இந்த பொருள் வந்து இன்னும் சேரவில்லை. ஆனால் அவர்கள் அவங்களோட சேல்ஸ் ரெப் ஊடாக பில்ல அனுப்பிட்டாங்க. இது பொருள். இந்த நிறுவனம் என்ன செய்யுது, அவங்களோட சேல்ஸ் ரெப் ஊடாக, அதாவது விற்பனையாளர் ஊடாக பில்ல அனுப்பிட்டாங்க. பொருளுக்குரிய பில்ல அனுப்பினோடனே இங்க நான் என்ன செஞ்சிட்டேன், பில்ல ரிசீவ் பண்ணிட்டேன். பில் ரிசீவ்டு, பெற்றுக்கொண்டாச்சு. பெருமனம், பில்ல பெற்றாச்சு. பட்டியல், பில்லுங்கிறது பட்டியல். இந்த பட்டியல் கிடைக்கப்பெற்று என்ன செய்யலாம், நாங்க பதிவு செய்யலாம். அப்ப இங்க என்ன செஞ்சிட்டோம், கொள்வனவாக பதிவு செய்தோம். அப்ப கொள்வனவாக நாங்க பதிவு செஞ்சோம். அப்ப அதுல பெருமதி 1,00,000 ரூபாய், 1000 ரூபாய், 1000 ரூபாய், இங்கேயும் 1000 ரூபாவாக பதிவு செஞ்சேன். அப்ப நீங்க எவ்வாறு பதிவு செய்வோம், நாம கொள்வனவு கணக்கு வரவு 1000, கடன் கொடுநர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 1000, பதிவு ஓகே. ஆனால் பொருள் வந்துட்டா இல்ல, பொருள் இன்னும் வரல. அப்படி வராத நிலையில எங்களோட நிதி ஆண்டு முடிவடையுது. இந்த டைம்ல இன்னும் பொருள் வந்து கிடைக்கவில்லை. ஆனால் எங்களோட நிதியாண்டு முடிவடைகின்ற போதோ இருப்பு கணக்கெடுப்பு இடம்பெறும். எங்க நிறுவனத்துல இருப்பு கணக்கெடுப்பு இடம்பெறும். நல்லாக அவதானிங்கள். இதை சொல்ல பிசிக்கல் ஸ்டாக் வெரிஃபிகேஷன், பௌதீக ரீதியான இருப்பு கணக்கெடுப்பு. அப்ப அங்க என்ன நடக்கும், இருப்பு கணக்கெடுப்பு. பௌதீக ரீதியான பிசிக்கல், கண்ணால பார்த்து எண்ணி எடுப்பாங்க. அப்ப அந்த இருப்பு கணக்கெடுப்பு நடைபெறும். அப்ப இங்க வந்து இருப்பு கணக்கெடுப்பு நடைபெறும். இருப்பு கணக்கெடுப்பு இடம்பெறுகின்ற போதோ பௌதீக ரீதியாக கண்ணால பார்த்து இருக்கக்கூடிய பொருட்கள்ல பெறுமதியைத்தான் இருப்பு பெறுமதியாக கூறுவாங்க. இருப்பு கணக்கெடுப்புல இருப்பு பெறுமதி கூறப்படும். அப்ப கொள்வனவு செஞ்சு நீங்க என்னதான் பதிவு செஞ்சாலும் இருப்பு பெறுமதியுள்ள இந்த பெறுமதி 1000 ரூபாய் உள்ளடக்கப்பட மாட்டாது. அப்ப இருப்பாக 15,000 ரூபாய் அவங்க கணக்கிட்டால் 15,000 ரூபாய் காணப்படும். ஆனால் களம்புல இருந்து வாங்கின பொருள் இன்னும் எங்க நிறுவனத்துக்கு வரல. ஆகவே இந்த 1000 ரூபாய் இருப்பினுள் இருக்க மாட்டாது. இந்த 1000 ரூபாய் இந்த 15,000க்குள் இருக்க மாட்டாது. இந்த 1000 ரூபாய் இல்லை. அவை 15,000 ரூபாய் நிறுவனத்துல இருக்கின்றது, ஏங்கிற நிறுவனத்துல இருக்கின்றது. இப்ப நான் கேட்கின்ற கேள்வி என்னென்றால், இந்த இருப்பை நாங்க சீராக்கணும். இது வழியில் சரக்கு தானே, இது உண்மையாக யாருக்கு வந்து சேரணும், எங்கட இருப்போம். பில் வந்துட்டு காசு பே பண்ணாலும் பில் வந்துட்டு பதிவு செஞ்சுட்டோம், ஆர்டர் போட்டுட்டோம், சாமான் வந்தது கண்டியில நிக்கி எப்படியும் 2-3 நாளையில வரும். இப்ப இது எங்கட பொருள், இதைத்தான் நாங்க சொல்ல வழியில் சரக்கு. இப்ப வழியில் சரக்கு ஸ்டாக் இன் டிரான்சிட் சொல்லும், வழியில் காணப்படுது. அப்ப இந்த வழியில் சரக்கு எங்கடங்கிறதால உண்மையாக இந்த 1000 ரூபாய் இருப்ப இந்த 15,000 ரூபாயோட கூட்டணுமா இல்லையா? கூட்டணும். பௌதிக இருப்பு கணக்கெடுத்தாலும் என்ன இருப்பு ஒரு இடத்த இருக்குது, கண்டியில நிக்குது, அதுக்குரிய ஆதாரம் என்ன இருக்கு, பில் இருக்குது என்று சொன்னால் அந்த வெரிஃபிகேஷன் டீம், அதாவது வெரிஃபை பண்ற டீம், இருப்பு சரிபார்க்கின்ற இருப்பை கணக்கெடுப்பு செய்கின்ற அந்த குழுவினர்கிட்ட இதை ஒப்புவிக்கல் வேண்டும், இதை காட்ட வேண்டும். இவ்வாறு பொருள் இருக்கின்றது எவிடன்ஸை கூற வேண்டும். கூறினால் இந்த 15,000 ரூபாயோட 1000 நாங்கள் கூட்ட வேண்டும். அப்ப அதை நாங்க செய்யலாம், எங்கள்ட்ட எவிடன்ஸ் இருந்தால் நாங்க செய்யலாம். அப்ப வழியில் சரக்கு தரப்பட்ட, அதாவது கணக்கெடுப்பின் போது உள்ள இருப்பிட பெறுமதியோட கூட்டுதல் வேண்டும். கூட்டி 16,000 ரூபாய் இறுதி இருப்பு பெறுமதியை காட்டுதல் வேண்டும். இதுதான் வழியில் சரக்கு நீங்க கணக்கெடுக்கின்ற முறை.
அப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும் நினைக்கின்றேன். இப்ப பாருங்க, கணக்குகளில் இறுதி இருப்பு சீராக்கத்தின் போதோ பௌதீக கணக்கெடுப்பு செய்யப்பட்ட இறுதி இருப்பு தரப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் வழியில் சரக்கினை இறுதி இருப்புடன் சேர்த்து பதிவு செய்வதற்கான நாட்குறிப்பு. இப்ப வழியில் சரக்கினையும் கூட்டி பதிவுடனும் எவ்வாறுதான் பதிவிட்டாலும் இறுதி இருப்பு கணக்கு வரவோ வியாபார கணக்கு செலவு. நாட்குறிப்பு பதிவாத இறுதி இருப்பு கணக்கு வரவோ வியாபார கணக்கு செலவு. அங்க இறுதி இருப்பு கணக்கு வரவுல சூட்ல நான் போட்டிருக்கேன் பாருங்க, பிரேக்கெட்டுக்குள்ள அடைப்புக்குறியினுள் விட்டிருக்கேன். பௌதீக கணக்கெடுப்பு இறுதி இருப்பு பெறுமதி சக வழியில் சரக்கின் பெறுமதி போட்டிருக்கு. விளம்பல் தரப்பட்டிருக்கும் பாருங்க, வழியில் சரக்கு இறுதி இருப்புடன் சேர்த்து கணக்குகளில் பதிவிடப்பட்டது அல்லது வழியில் சரக்கு கணக்குகளில் பதிவிடப்பட்டது. அவ்வளவு. உதாரணம் 2 பாருங்க. நிறுவனத்தின் நிதியாண்டின் இறுதியில் 31/3/2025 பாருங்க. உதாரணம் 2, நிறுவனத்தின் நிதியாண்டு இறுதியில் 31/3/2025 காணப்பட்ட பௌதீக கணக்கெடுப்பின் போதான இருப்புகளின் பெறுமதி ரூபாய் 1,50,000 ஆகும். இவ்வணிகம் 29/3/2025 ரூபாய் 95,000 கிரியமுடைய மீள் விற்பனைக்கான பொருட்களை கொள்வனவு செய்து அவை கணக்குகளில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அவை இது கணக்குகளில் பதிவு செய்யப்பட்டிருந்தது, அது பிழை இல்லை, அது சரி. ஆனால் இப்பொருட்களானவை நிதியாண்டு முடிவடையும் திகதியான 31/3/2025 வரையில் அண்டர்லைன் பண்ணும். நிதியாண்டு முடிவடையும் திகதி வரையிலானதை அண்டர்லைன் பண்ணும், கோடர் செய்யும். நிறுவனத்துக்கு வந்து சேரவும் இல்லை, அதுக்கு பிரேக்கெட்டுக்குள்ள வழியில் சரக்கு நிறுவனத்துக்கு வந்து சேரவும் இல்லை. அத்துடன் இறுதி இருப்பு கணக்கெடுப்பு பெறுமதியில் உள்ளடக்கப்பட்டிருக்கவும் இல்லை. இறுதி இருப்பு பெறுமதியில உள்ளடக்கவும் இல்லையா? அப்ப உள்ளடக்காட்டி நாங்க என்ன செய்யணும்? உண்மையா சேர்க்கணுமே, எங்களுக்கு சொந்தமான பொருள் கணக்குகள்ல பதிஞ்சாச்சு. அப்ப விருப்போட சேர்த்து தான் நாங்க பெறுமதியிடணும். முதலாவது வினா, நிறுவனத்தின் 31/3/2025 இறுதி இருப்பின் பெறுமதியாக கணக்குகளில் பதிவு செய்யப்பட வேண்டிய பெறுமதி யார்? இறுதி இருப்பின் பெறுமதி எவ்வளவு கேட்கிறார். ஆகவே எங்களுக்கு தரப்பட்ட பௌதீக இருப்பு பெறுமதி, பௌதீக இருப்பு பெறுமதி சமன் ரூபாய் 150,000 தரப்படுது. வழியில் சரக்கு எவ்வளவு? 95,000 ரூபாய் காணப்படுது. அதாவது 29/3/2025 கொள்வனவு செய்யப்பட்ட பொருள் இன்னும் நிறுவனத்துக்கு வந்து சேரவில்லை. இது சேர்ந்தாலும் சேராவிட்டாலும் அது எங்களுடைய இருப்பு பெறுமதி. ஆக இருப்போடு கூட்ட வேண்டும். வழியில் சரக்கு, வழியில் சரக்கு ரூபாய் 95,000 கூட்டினால் இறுதி இருப்பு பெறுமதியாக கணக்குகளில் காட்டப்பட வேண்டியது ரூபாய் 245,000. இதுதான் இறுதி இருப்புட பெறுமதியாக கணக்குகளில் காட்டப்பட வேண்டியது. ஆகவே கணக்குகளில் காட்டப்பட வேண்டிய இருப்பின் பெறுமதி, இறுதி இருப்பா இருப்பின் பெறுமதி. அடுத்த 2வது கேள்வி, இறுதி இருப்பினை பதிவிடுவதற்கான நாட்குறிப்பு பதிவு விளம்பல் அவசியம் இல்லை. அப்ப இந்த இறுதி இருப்பிட பெறுமதி இதுதான். இதனை பதிவிடுவதற்கான நாட்குறிப்பு பதிவை கேட்கின்றார். ஆகவே இறுதி இருப்பை பதிவிடுவதற்கான நாட்குறிப்பு பதிவு இறுதி இருப்பு கணக்கு வரவு ரூபாய் 245,000. அதே மாதிரி வியாபார கணக்கு, வியாபார கணக்கு செலவு ரூபாய் 245,000. இதுதான் வழியில் சரக்குக்கான பதிவு. இதனை அடிக்கடி பயிற்சி செய்ய வேண்டும், அல்லாவிட்டால் மறந்துவிடும். அடுத்தது பாருங்கள், இருப்பு தொடர்பான செம்மையாக்கள். விற்பனை செய்தும் நிறுவனத்தை விட்டு அகற்றப்படாதவர்கள். இது மாறி நாங்க விற்பனை செய்தோம், எங்களோட நிறுவனத்தை விட்டு அகற்றப்படாமல் காணப்படும் பொருள். இப்ப நாங்க எங்களோட நிறுவனம் ஏஎம்பி, ரைட், நாங்க விற்பனை செய்யறோம் XYZ விற்பனை செய்யறோம். இது விற்பனை இடம்பெறுகின்றது 10,000. இந்த XYZ என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அந்த நிறுவனம் அவங்களோட லொரி வரும் இந்த பொருட்களை உங்களோட நிறுவனத்திலேயே வச்சுக் கொள்ளும் சொல்ல. அப்ப இந்த 10,000 நாங்களே வைத்துக் கொள்ளும். அவர் வாங்கிட்டார், பட்டியல் எல்லாம் போயிடுச்சு, ரைட். ஆனால் பொருள் இன்னமும் அகற்றப்படவில்லை, நிறுவனத்தை விட்டு எடுத்து செல்லப்படவில்லை. அப்ப எங்களோட நிறுவனத்தில் இந்த டைம்ல எங்களுக்கு இருப்பு கணக்கெடுப்பு வந்துச்சு. இறுதி இருப்பு கணக்கெடுக்க கூட இறுதி இருப்பு கணக்கெடுப்படுது 1,10,000 எங்கள் நெறி கிடைச்சு. அப்ப அந்த இறுதி இருப்பு எடுக்கின்ற போதோ
இந்த 10,000 எங்களுடைய நிறுவனத்திலேயே காணப்படுது. இதுக்குள்ள உள்ளடக்கப்பட்டிருக்குமா இல்லையா? இந்த 10,000 உள்ளடக்கப்பட்டிருக்கு. ஏன்? நிறுவனத்தில பௌதிக ரீதியாக காணப்படுது. நிறுவனத்தில பௌதிக ரீதியாக இருக்கின்றது. கண்ணுக்கு முன்னுக்கு இருக்குது. அது கணக்கெடுக்கக்குள்ள அதையும் சேர்த்து தான் கணக்கெடுத்திருப்பாங்க. அதான் எடுக்கும். அப்ப என்ன செய்யணும்? அப்படி கணக்கெடுத்த இருப்பு தந்தால் 10,000 நாங்க கழிக்கணும். இல்லாட்டி கணக்குகள்ல சொல்லுவார், இதுக்குள்ள உள்ளடக்கப்பட்டிருக்கா இல்லையான்னு சொல்லுவார். ஒன்றும் செல்லலண்டா உள்ளடக்கப்பட்டதாகத்தான் கருதப்படும். விற்பனை செய்தும் அகற்றப்படாத பொருட்கள் சம்பந்தமாக ஒன்றும் செல்லவில்லை என்று சொன்னால் இதுக்குள்ள உள்ளடக்கியதாக கருதப்படும். அப்படி கருதி இந்த 10,000 கழிச்சு 1,00,000 ரூபாய் தான் எங்களுடைய இருப்பிட பெறுமதி என்று சொல்லி கணக்குகளில் காட்டப்படும். இதுதான் பதிவு. அப்ப பாருங்க, வழியில் சரக்குண்டா நாங்க கூட்டுறோம், அது எங்களுக்கு சொந்தமான இருப்பு. ஆனால் விற்பனை செய்தும் நாங்க விற்பனை செய்தும் நிறுவனத்தை விட்டு அகற்றப்படாத பொருட்கள் எங்கட நிறுவனத்துக்குள்ள காணப்படுமாக இருந்தால் அந்த இருப்பை கழிக்கணும். ஏன்? அது எங்களுக்கு சொந்தம் இல்லாத இருப்பு, விட்டாச்சு. அது 3ஆம் நபருடைய இருப்பு, அது வேறொரு நபருடைய இருப்பு. ஆகவே அதை நாங்கள் கணக்குகளில் காட்ட முடியாது. அதனை இருப்பு பெறுமதியிலிருந்து கழித்தல் வரும். அதற்குரிய உதாரணத்தை பாருங்கள். உதாரணம் 3. குறிப்புகளை வாசித்துக் கொள்ளுங்கள். நான் வாசிக்கல, வடிவா தெளிவாக தந்திருக்கிறேன், அதால நான் வாசிக்கிறேன். 3வது கணக்கு. உதாரணம்: நிறுவனத்தின் நிதியாண்டின் இறுதி 31/3/2025 காணப்பட்ட பௌதிக இருப்படுத்தலின் பின்னரான இறுதி இருப்புகளின் பெறுமதி. பௌதிக ரீதியாக எடுத்தாச்சு. இருப்புகளின் பெறுமதி ரூபாய் 9,50,000, அதாவது 950,000. இவ்வணிகத்தில் 29/3/2025 வாடிக்கையாளர் ஒருவருக்கு விற்பனை செய்து கணக்குகளில் விற்பனையாக பதிவு செய்த பொருட்களின் பெறுமதி ரூபாய் 150,000 ஆகும். அப்ப விற்பனை செய்து விற்பனையாக பதிஞ்சிட்டது, அதுவும் சரி. எவ்வாறாயும் இப்பொருட்கள் நிதியாண்டு முடிவடையும் திகதியான 31/3/2025 வரையில் நிறுவனத்திலிருந்து வாடிக்கையாளரினால் அகற்றப்படாமல் இருந்ததுடன் இத்தினத்தில் கணிப்பிடப்பட்ட இருப்பு பெறுமதியினுள் உள்ளடக்கப்பட்டிருந்தமை அவதானிக்கப்பட்டது. அப்ப அகற்றப்படலண்டா உண்மையா இருப்பு பெறுமதிக்குள்ள உள்ளடக்கப்பட்டது. ஆகவே வினா 1 பாருங்க. நிறுவனத்தின் 31/3/2025 இறுதி இருப்பின் பெறுமதியாக கணக்குகளில் பதிவு செய்யப்பட வேண்டிய பெறுமதியார். அப்ப இறுதி இருப்பின் பெறுமதியாக நீங்க கணக்குகளில் பதிய வேண்டிய பெறுமதி. அப்ப பௌதீக இருப்பு பாருங்க, பௌதீக இருப்பின் பெறுமதி அல்லது தரப்பட்ட இறுதி இருப்பின் பெறுமதி ரூபாய் 9,50,000, அதாவது 9,50,000. ரைட். அதிலிருந்து களி, ஏன் இதுக்குள்ள உள்ளடக்கப்பட்டிருக்கும், களி விற்பனை செய்து அகற்றப்படாதவன், விற்பனை செய்தும் அகற்றப்படாத பண்டங்கள், அகற்றப்படாத இருப்பு ரூபாய் 150,000 கழித்தல் பிரேக்கெட் போடும். கழித்தால் கணக்குகளில் காட்டப்பட வேண்டிய இருப்பின் பெறுமதி ரூபாய் 800,000, அதாவது 8,00,000. அப்ப கணக்குகளில் காட்டப்பட வேண்டிய இருப்புகளின் பெறுமதி எழுதிக் கொள்ளுங்கள். இந்த இறுதி இருப்பிட நாட்குறிப்பு பதிவை கேட்டா இறுதி இருப்பு கணக்கு வரவு 800,000, வியாபார கணக்கு செலவு 800,000. தேவையென்றால் எழுதிக் கொள்ளுங்கள், இந்த கணக்கில் கேட்கப்படுது. அடுத்து நாங்க முக்கியமான செம்மையாக்களுக்கு வந்திருக்கிறோம். விற்பனை செய்க அன்றையில் திருப்புக என்ற அடிப்படையில் வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பப்பட்ட பொருட்களுக்கான செம்மையாக்கள். விற்பனை செய்க அன்றையில் திருப்புக, இது வளமையா வாரது, கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். இது வளமையா வாரது. விற்பனை செய்க அன்றையில் திருப்புக, நோட் போட்டு வைத்துக் கொள்ளும். விற்பனை செய்க அன்றையில் திருப்புக என்ற அடிப்படையில் வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பப்பட்ட பொருட்களுக்கான செம்மையா, அதை பல செய்து. அப்ப விற்பனை செய்க அன்றையில் திருப்புக என்ற அடிப்படையில் அனுப்பப்பட்ட பொருள் என்றால் எங்களுடைய நிறுவனம் AMP, எங்கள்கிட்ட கொஞ்சம் பொருட்கள் இருக்கு. ஒரு 200 கதிரைகள், 200 கதிரைகள். இது விற்பனை செய்யப்படுது இல்லை, எங்க ஏரியாவில் எல்லாங்களுக்கு தேவையில்லை. இந்த கதிரை எங்களுக்கு தேவையில்லை. இப்ப எங்க ஏரியாவில் இருக்கிறாங்க பாவிக்கணும் 200 கதிரைகள். அப்ப நான் என்ன செய்யறேன்டா, கண்டியில இருக்கிற ஒரு நிறுவனத்தோட தொடர்பு கொள்ளும். கண்டியில இருக்கிற ALA என்ற ஒரு நிறுவனத்தோட தொடர்பு கொண்டோ அவங்கள்ட்ட சொல்ல, எனக்கிட்ட 200 கதிரைகள் இருக்கின்றது. இந்த கதிரைகள் எங்கட ஏரியாவுக்கு பொருத்தம் இல்லை, விற்க இயலாது. உங்களோட ஏரியாவுக்கு அனுப்புறேன், இதை வித்துட்டு காசு தாங்க. எப்படி தாங்க? வித்துட்டு காசு தாங்க. இப்ப அனுப்பின மாட்டா சும்மா காசு தருவாரா? தர மாட்டார். அவரு சொல்வார் எனக்கு தேவையில்லை பார்,
ஏன் குறைந்த விலையில், அதுக்காக நாங்க சொல்லுவோம் விற்பனை செய்து விட்டு காசு தாங்கன்னு ஏற்றுக்கொள்வார். ரைட். அப்ப அனுப்புங்க அப்படி சொல்லுவார். அப்ப அனுப்புங்க இந்த பொருள் அனுப்பப்படும். அனுப்பினால் நீங்கள் உண்மையாக பதிவு செய்ய வேண்டும். அவரை யாராக பதிவு செய்யுங்க? நீங்க காசு வாங்கல, இது ஒரு விற்பனையாக கருதி, கடன் விற்பனையாக கருதி பதிவு செய்வீங்க. அப்போ முதலாவது பதிவு இந்த டைம்ல இடம்பெறும் கடன் விற்பனை, கடன் விற்பனையாக கருதி பதிவு செய்வீங்க. அப்ப கடன் விற்பனையாக கருதி பதிவு செய்தால் இரட்டை பதிவு என்ன? கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு. 200 கதிரைகளின் பெறுமதி 1,00,000 ரூபாய் வைங்களேன். கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 1,00,000 ரூபாய், விற்பனை கணக்கு செலவு 1,00,000 ரூபாய், விற்பனை கணக்கு செலவு 1,00,000 ரூபாய். இதுதான் முதலாவது பதிவு, கடன் விற்பனையாக கருதி பதிவு செய்யும். பிறகு அவருக்கு அனுப்பியாச்சானே, அவர் காசு தரல. இப்ப உங்களோட நிதியாண்டு முடிவடையுது 31/3/2025, 31/3/2025 நிதியாண்டு முடிவடையுது. இப்ப இருப்புக்குள்ள இல்ல, அப்ப நீங்க என்ன செய்யுங்க, அவருக்கு கோல் அடிது. நம்முடைய நிறுவனம் கண்டி ஏஎல்ஏக்கு கோல் அடிச்சு, பொஸ் என்ன மாதிரி நான் தந்த 200 கதிரைகளும் வித்துட்டீங்களா, காசை தரப்போறீங்களா என்று கேட்ட உடனேயே அவர் சொல்றாரு, 200 கதிரைகளும் நீங்க தந்த மாதிரி அப்படியே இருக்கு, இங்களையும் விற்கல என்று சொன்னால் அது உண்மையாக விற்கப்படலை தானே, அது இருப்பு, எங்களுடைய இருப்பாக கருத வேண்டும். அப்ப நாங்க 31/3/2025 கணக்கை நிறைவு செய்ய வேண்டும். இப்ப நாங்க இவரை விற்பனையாக கருதி பதிஞ்சோம். இந்த விற்பனையாக கருதி பதிஞ்சா விற்பனை கணக்குல செலவு வச்சுக்க 1,00,000 ரூபாய். இது இப்ப 1,00,000 ரூபாய் எங்களுக்கு வருமானமாக கிடைக்குமா? இந்த வருஷத்துக்கு கிடைக்காது. இது வருமானமாக கிடைக்காது. ஏன்? விற்கல. வித்திருந்தா ஓகே, விற்கல, அந்த பொருள் அப்படியே அவர்கிட்ட இருக்கிறதால இப்ப என்ன செய்யணும், அந்த பதிவு அப்படியே ரிவர்ஸ் இருக்கு. ரெண்டாவது நாங்க செய்யணும், இப்ப விற்கப்படாத விற்கப்படவில்லை விற்கப்படவில்லை விற்கப்படாத அந்த பதிவு அப்படியே ரிவர்ஸ் எடுக்க போறோம். என்ன? இப்ப விற்பனை கணக்குல செலவு வச்சத இப்ப வரவு வச்சு இல்லதான். அவை விற்பனை கணக்கு வரவு, விற்பனை கணக்கு வரவு 1,00,000 ரூபாய். கடன் பட்டோர், இப்ப கடன் பட்டோரை இல்லதாக்கணும். கடன் பட்டோர் வரவு வச்சிருக்கிறோம் 1,00,000 ரூபாய். உண்மையா அவர் கடன் பட்டோரா? இல்ல. அவை கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 1,00,000 ரூபாய். இது இரண்டாவது பதிவு. ஆகவே 31/3/2025 கணக்கு முடிக்கிறதுக்கு இந்த விற்பனையை இல்ல தாக்கணும். விற்பனையை காட்டினா லாபம் கூடிடும், உண்மையிலே விற்பனை இடம்பெறவில்லை, அவை இல்ல தாக்கணும். மூன்றாவது பதிவு, இன்னும் ஒரு பதிவு இருக்கின்றது. அதான் இதுதான் முக்கியம், ரியலா படிச்சு இப்போ. ரைட். அடுத்தது என்ன சொன்னால், இந்த விற்கப்படாத பொருள் இந்த வழியில் சரக்கு மாதிரியா யார இருப்பு விற்கப்படல, 200 கதிரையும் கண்டியிலே இருக்கு, ஏழு. ஆனால் எங்களுடைய இருப்பு, இந்த இருப்பு கணக்கெடுப்புக்குள்ள உள்ளடக்கப்பட்டிருக்குமா? இல்ல. அப்ப நாங்க என்ன செய்யணும், இருப்பு பெறுமதியோட சேர்க்க வேண்டும். எங்களுக்கு சொந்தமான இருப்பு அவை இது விற்பனையாக கருதப்படவில்லை, எங்களுக்கு சேர வேண்டிய இருப்பு அவை அதற்குரிய பதிவு இறுதி இருப்பு கணக்கு வரவு, இறுதி இருப்போட சேர்க்கணும். இறுதி இருப்பு கணக்கு வரவு. இந்த 1,00,000 ரூபாய் சில நேரம் விற்பனை விலையாகவும் இருக்கலாம். ரைட். அது கிரியத்தை தான் நாங்கள் எழுதணும். இப்போதைக்கு 1,00,000 ரூபாய் போடுவோம். வியாபார கணக்கு செலவு 1,00,000 ரூபாய். இந்த 3 பதிவுகளும் செய்தல் வேண்டும். விளங்கி இருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த நாட்குறிப்பு பதிவுகளை எழுதிட்டு வருது பாருங்க. வணிகம் ஒன்று தனது பண்டங்கள் குறிப்பிட்ட காலத்தினுள் விற்பனை செய்து தருமாறு இன்னும் ஒரு விநியோகத்திற்கு சப்ளையர் கொள்விலையில் அல்லது விற்பனை விலையில், கொள்விலையில் அல்லது விற்பனை விலை என்ன? ஒன்று கிரயத்துல நாங்க 1,00,000 ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறோம், அதே விலையில அவருக்கும் கொடுக்கும் 1,00,000 ரூபாய். அவர் எவ்வளவு காமிக்கிறார்? 1,00,000. நாங்க 1,00,000 ரூபாய் வாங்கினது 1,00,000 ரூபாய் கொடுக்கும். இது கிரைய விலை அல்லது கொள்விலையில் என்று சொல்லுவோம். கிரயத்தில் அல்லது கொள்விலை. இப்ப விற்பனை விலையில் வழங்கி இருந்தால், விற்பனை விலையில் என்று சொன்னால் நாங்க கொள்விலையில 10% இலாபம் வச்சிருக்கோம் என்று சொன்னால் 1,00,000 ரூபாய் பொருளுக்கு 100% இலாபம் எவ்வளவு வரும்? 10,000. அப்ப 1,00,000 ரூபாய் பொருளை 10,000 இலாபம் வச்சு விற்போம் அடிச்சுன்னா எவ்வளவு கொடுத்திருப்போம்? 1,10,000 ரூபாவுக்கோ கொடுத்திருப்போம். 1,10,000 ரூபாவுக்கும் அந்த 200 கதிரையும் கொடுத்திருந்தால் இதுக்குள்ள 10,000 ரூபாய் லாபம் உள்ளடங்கிக்கு. இதைத்தான் நாங்க சொல்ல விற்பனை விலை. இது விற்பனை விலை, அது கொள்விலை, வாங்கிய விலை. அப்ப 2 விலையிலையும் கொடுக்கலாம். நாங்க 1,00,000 ரூபாய் கொடுத்து சொல்லலாம் அவர்கிட்ட, நீங்க எவ்வளவுக்காக வில்லுங்க, எனக்கு 1,00,000 ரூபாய் தந்தா சரி. 1,10,000 ரூபாய்க்கு நாங்க விற்பனை செய்ய வேண்டாம், எங்களுக்கு இதுக்குள்ள 10,000 ரூபாய் லாபம் இருக்கு, இதை சொல்ல விற்பனை விலை. அவர் எவ்வளவுக்கும் விற்கலாம், அது எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா நாங்க தானே விற்க கொடுத்துட்டோம். அவர் 1,50,000 வித்தாலும் சரி, 2,00,000 வித்தாலும் எங்களுக்கு 1,00,000 ரூபாய் 1,10,000 காசு தரும். விளங்கி இருக்க நினைக்கிறேன்.
விற்பனை விலை. விற்பனை செய்க அன்றையில் திருப்புக, விற்பனை செய்கையில் அது திருப்பி அனுப்பு என்ற அடிப்படையில் பண்டங்களை விற்பனை செய்தல் அல்லது பண்டங்களை அனுப்புகின்ற செயற்பாட்டினையே இது குறிக்கின்றது. விற்பனை செய்க அன்றையில் திருப்புக என்ற அடிப்படையில் வாடிக்கையாளர்களுக்கு பொருட்கள் அனுப்பப்படும் போதோ அதனை கடன் விற்பனையாக, அங்க கடன் என்ற ஒரு சொல் விடுபட்டிருக்கின்றது, எழுதிக் கொள்ளுங்கள். கடன் விற்பனையாக, கடன் என்ற ஒரு சொல் எழுதிக் கொள்ளுங்கள். கடன், கடன் விற்பனையாக அண்டர்லைன் பண்ணீங்க, எழுதி போட்டு கடன் விற்பனையாக என்கிறது அண்டர்லைன். கடன் விற்பனையாக கருதி பேரேட்டு கணக்குகளில் பின்வருமாறு பதிவு. அவை முதலாவது கடன் விற்பனையாக கருதி பதிவு செய்யணும். அவை எழுதிக் கொள்ளுங்கள். கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, அதுக்குரிய பதிவு. கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவோ, விற்பனை கணக்கு செலவோ. கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவோ, விற்பனை கணக்கு செலவு. இவ்வாறு அனுப்பப்பட்ட பொருட்கள் குறித்த நிதி வருடம் முடிவடைந்தும் வாடிக்கையாளரினால் இதுவரை விற்பனை செய்யப்படாமல் காணப்படுமாயின் அது நிறுவனத்துக்கு வெளியில் காணப்படும் நிறுவனத்துக்கு சொந்தமான இருப்பாக கருதப்படல் வேண்டும். அப்ப நிறுவனத்துக்கு சொந்தமான இருப்பாக நாங்க கருதணும். ஆகவே விற்பனை செய்காண்டில் திருப்புக என்ற அடிப்படையில் அனுப்பப்பட்டு ஏற்கனவே விற்பனையாக கருதி கணக்குகளில் பதிவிடப்பட்ட சரக்குகள் இதுவரை விற்கப்படாமல் இருப்பின் அக்குறித்த பெறுமதியானது ஏற்கனவே விற்பனையாக கருதி பதிவு செய்யப்பட்ட விற்பனை கணக்கில் இருந்தும் கடன் பட்டோர் கணக்கிலிருந்தும் கழித்து விடப்படல் வேண்டும். இப்ப கழித்து விட வேண்டாம், நாங்க கழிக்கலாது, எதிர்பதிவு செய்யுது. ஆகவே அடைப்பு குறிக்கிறாங்க, ஏற்கனவே கடன் விற்பனையாக பதிவு செய்யப்பட்ட பதிவுகள் இரத்து செய்யப்படும், கேன்சல் பண்ணப்படும். இதற்கான நாட்குறிப்பு பதிவு அல்லது இரட்டை பதிவு. இப்படி விற்கப்படலை என்று சொன்னா அதுக்கு ஒரு இரட்டை பதிவு எழுதிக் கொள்ளுங்கள். இடைவெளி தரப்படுகின்றது. விற்பனை கணக்கு வரவோ, கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவோ. விற்பனை கணக்கு வரவோ, கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. இதன் பின்னர் விற்பனை செய்க அன்றையில் திருப்புக என்ற அடிப்படையில் அனுப்பப்பட்டு வணிகத்தின் நிதியாண்டு கால இறுதி வரையில் விற்கப்படாமல் வாடிக்கையாளரிடத்தில் காணப்படுமாயின் அப்பொருட்களின் கிரைய பெறுமதியை இறுதி இருப்பு பெறுமதியுடன் சேர்த்துக் கொள்ளுதல் வேண்டும். அந்த பொருட்களை கிரைய பெறுமதியை தான் நாங்க இறுதி இருப்பு பெறுமதியாக கருதி கொள்ளும். அதனுடைய கருத்து என்ன சொன்னால், நாங்க சொன்னோம் கொள்விலையில், கொள்விலையில் அனுப்பியிருந்தால், கொள்விலையில் அனுப்பியிருந்தால் அப்ப இதை சொல்ல கிரையத்தில் அனுப்பிச்சல். கிரையத்தில் என்றால் நாங்க வாங்கின விலை 1,00,000 ரூபாய் நாங்க வாங்கின விலை அதுக்கே அனுப்பியிருந்தால் அந்த பெறுமதி இறுதி இருப்பிட பெறுமதி 1,00,000 ரூபாவாக கருத வேண்டும். இறுதி இருப்பு விற்கப்படவில்லை என்றால் இறுதி இருப்பு 1,00,000 ரூபாய். ஏன் இது கிரையத்தில்? விற்பனை விலையில் வழங்கி இருந்தோமையானால், விற்பனை விலையில், விற்பனை விலையில் என்பது கிரயம் சக இலாபம் உள்ளடக்கியது. கிரயத்தோட இலாபம் உள்ளடக்கியதான் விற்பனை விலை. அப்ப கிரயம் உங்களுக்கு தெரியும் 1,00,000 ரூபாய், சக இலாபம் வைக்க 10,000. அப்ப விற்பனை விலை என்கிறது இவ்விடத்துல 1,10,000 ரூபாவாக மாறினாலும் விற்கப்படவில்லை என்று சொன்னால் இறுதி இருப்பிட பெறுமதியாக நீங்க இறுதி இருப்பிட பெறுமதியாக கணக்குல காட்டணும். இந்த 1,10,000 காட்டணும். இந்த கிரைய பெறுமதியை காட்டணும் என்கிற நான் சொல்ல. இந்த கிரையத்தை தான் நீங்க இறுதி இருப்பிட பெறுமதியாக காட்டணும். இலாபத்தை காட்டையாது. கணக்குகள்ல இறுதி இருப்பிட பெறுமதியாக என்னத்தை காட்டணும்? கிரையத்தை காட்டணும். 1,00,000 ரூபாய் தான் காட்டணும். இதுதான் அங்கே சொல்லப்படுகிறது. ஆக எழுதிக் கொள்ளுங்கள். இதற்கான நாட்குறிப்பு பதிவு அல்லது இரட்டை பதிவு இருக்குது. அதாவது விற்பனை செய்க அன்றையில் திருப்புகின்ற அடிப்படையில் அனுப்பப்பட்டு விற்கப்படாமல் இருக்கின்ற பொருட்கள்ல இறுதி இருப்பிட பெறுமதி எழுதிக் கொள்ளுங்கள். கணக்குகள்ல பதிவிடப்படுவது இறுதி இருப்பு கணக்கு வரவோ, வியாபார கணக்கு செலவு. இறுதி இருப்பு கணக்கு வரவோ, வியாபார கணக்கு செலவு. உதாரணம் 4. ஜெரித் வணிகமானது ரூபாய் 875,000 விற்பனை பெறுமதி உடையதும் கிரைய பெறுமதி அண்டர்லைன் வணிகம் கிரைய பெறுமதி ரூபாய் 750,000 உடையதுமான பண்டங்களை விற்பனை செய்க அன்றையில் திருப்புக என்ற அடிப்படையில் வாடிக்கையாளரான நவாமில் என்பவருக்கு அனுப்பி ஏடுகளில் விற்பனையாக கருதி பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்ப ஏடுகளில் விற்பனையாக கருதி பதிவு செஞ்சிருக்கிறார். இப்பொருட்களானவை நிதி வருட இறுதி வரையிலும் விற்கப்படாமல் இருந்ததுடன் போல் பண்ணியிருக்கிறேன் பாருங்க, விற்கப்படாமல் இருந்தவுடன் இது இறுதி இருப்பு கணிப்பீட்டினுள் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கவும் இல்லை. அப்ப விற்கவும் இல்லை, இறுதி இருப்பு கணிப்பீட்டுல சேர்க்கவும் இல்லையா வேண்டப்படுது. 1. விற்பனை செய்க அன்றையில் திருப்புக என்ற அடிப்படையில் அனுப்பப்பட்ட பண்டங்களில் கொடுக்கல் வாங்கல் உட்பட அனைத்து பதிவுகளையும் பதிவிடுவதற்கு அவசியமான பேரட்டு கணக்கு. 2. மேற்படி கொடுக்கல் வாங்கல்களை பதிவிடுவதற்கு அவசியமான நாட்குறிப்பு பதிவு. அவை பேரட்டு கணக்குகள் பாருங்க, 2 பேரட்டு கணக்குகள் வரும். முதலாவது
அவை எங்களுக்கு தெரியும் விற்பனை செய்க அன்றைய திருப்புக என்ற அடிப்படையில் அனுப்பிப்பட்ட பொருட்களுக்குரிய பதிவு கடன் விற்பனையாக கருதி பதிவிட வேண்டும். அவை கடன் பட்டூர் கட்டுப்பாட்டு கணக்கு தயாரிக்கப்படும். கடன் பட்டூர் கட்டுப்பாட்டு கணக்கு, அதே மாதிரி விற்பனை கணக்கு செலவு, விற்பனை கணக்கு செலவு வைக்கப்படும். அவை கடன் பட்டூர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு எவ்வளவு தேவைக்கிறார்? 2 விலை தான் தருகிறார். 875,000 தருகிறார், 750,000 தான் தருகிறார். அப்ப என்ன விற்பனை பெறுமதி உடைய விற்பனை விலை 875,000 விற்பனை விலை, அங்கால கிரைய பெறுமதி 750,000. அப்ப நாங்க என்ன விலையில அனுப்பியிருப்போம்? விற்பனை விலையில தான் அனுப்பியிருப்போம். 875,000 கடன் பட்டூர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 875,000. விற்பனை விற்பனை கணக்கு செலவு கடன் பட்டூர் கட்டுப்பாடு 875,000. இதுதான் முதலாவது பதிவு. கடன் விற்பனையாக பதிஞ்சிருப்பார். இப்ப சொல்ல நிதிவட இறுதியில் இது விற்கப்படல என்று சொன்னா என்ன செய்யணும்? இது விற்பனையாக கருத முடியாது. இதை விற்பனையாக கருத முடியாது. நாங்க விற்கப்படவில்லைன்னா அதை விற்பனையாக கருத முடியாது. அவை இந்த பதிவை எதிர்ப்பதிவு செய்து இல்லத்தாக்க வேண்டும். அவை இது விற்பனை அல்ல. அவை விற்பனை கணக்கு வரவும் 875,000 கடன் பட்டூர் கட்டுப்பாட்டு கணக்கு. அவை கடன் பட்டூர் கட்டுப்பாட்டு கணக்குல செலவு விற்பனை கணக்குன்னு போட்டு 875,000. இப்ப பாருங்க, கணக்கு ரெண்டும் சமப்படுத்தப்பட்டு விட்டது. இங்கே விற்பனையும் இல்லை, கடன் பட்டூரும் இல்லை, எல்லாம் நீக்கப்பட்டாச்சு. இதான் 2வது பதிவு. 3வது பதிவு என்ன? இறுதி இருப்பா கணக்கெடு. உண்மையிலேயே இது விற்பனை பெறுமதி. இதுல கிரைய பெறுமதி எவ்வளவு? 750,000 இறுதி இருப்புல சேர்த்திருக்க மாட்டாங்க. அவை இறுதி இருப்பை நாங்க சேர்க்க வேண்டும். அது இறுதி இருப்பு கணக்கு வரவு வியாபார கணக்கு செலவு 750,000 கிரைய பெறும். அவை நாட்குறிப்பு பதிவு 2வது நாட்குறிப்பு பதிவு கேட்டிருக்கிறார்கள். பாருங்கள், எழுதலாம். கடன் பட்டூர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, கடன் பட்டூர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 875,000. விற்பனை கணக்கு செலவு 875,000 ரூபாய். 875,000 இது முதலாவது. அவை விளம்பல் எழுதலாம். விற்பனை செய் அல்லது திருப்புக என்ற அடிப்படையில் அனுப்பப்பட்டவை கடன் விற்பனையாக கருதி பதிவு செய்யப்பட்டது. இதுக்குரிய 2வது பதிவு, அவ்வளவு பொருட்களும் விற்பனை செய்யப்படவில்லை, அவை விற்பனையாக கருதியது விலை. விற்பனை கணக்கு வரவு ரூபாய் 875,000 கடன் பட்டூர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 875,000 ரூபாய் 875,000. அவை இதற்கு விளம்பல் எழுதலாம். விற்பனை செய் அல்லது திருப்புக என்ற அடிப்படையில் அனுப்பப்பட்ட பண்டங்கள் விற்கப்படாமல் இருந்ததற்கான பதிவு அல்லது விற்பனை செய்யப்படாமல் இருந்தமைக்கான பதிவு. 3வது இறுதி இருப்பாக கருதி பதிவு செய்ய வேண்டும். அவை அதற்குரிய பதிவு இறுதி இருப்பு கணக்கு வரவு 750,000 ரூபாய் 750,000 கிரைய பெறுமதி. வியாபார கணக்கு வியாபார கணக்கு செலவு ரூபாய் 750,000. இதுக்கு விளம்பல் எழுதலாம். விற்பனை செய் அல்லது திருப்புக என்ற அடிப்படையில் அனுப்பப்பட்ட பண்டங்கள் விற்கப்படாமல் காணப்பட்டவை இறுதி இருப்பில் சேர்க்கப்பட்டது. அதனுடைய கிரைய பெறுமதி இறுதி இருப்பாக கருதப்படும்.